இந்த ரிடலுக்கு வெறும் 10% மக்களால மட்டும்தான் கரெக்டா ஆன்சர் பண்ண முடியும். ரமேஷ்க்கு நல்லா பசிக்குதுன்னு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள வராரு. அப்படி உள்ள வந்த ரமேஷ்க்கு சூச்சு வந்துருது. சோ பாத்ரூம்குள்ள போயிடுறாரு. அப்படி உள்ள போன ரமேஷை யாரோ ஒருத்தன் பாத்ரூம்குள்ளே வச்சு பொலன்னு பொளந்துடுறான். லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு ரமேஷ் ஐயோ எவன்டா நீ அடிச்சதுன்னு லைட்டா அரக்கண்ல பாக்குறாரு. அடிச்சவன் அந்த ஹோட்டலோட வெயிட்டர் மாதிரி தெரியுது. உடனே ரமேஷ் போலீஸுக்கு போன போட்டுறாரு. சார் இந்த மாதிரி நீ அடிச்சுட்டாங்க வாங்க அப்படின்னு. போலீஸும் ஸ்பாட்டுக்கு வந்து விசாரிக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த 3 வெயிட்டர் மேல தான் டவுட். இவங்க 3 பேர்ல யாரோ ஒருத்தங்க தான் அடிச்சிருக்காங்க. ஆனா யார் அடிச்சாங்கன்னு தெரியல. இப்போ உங்களோட டர்ன். இந்த 3 பேர்ல யாரோ ஒருத்தங்க தான் ரமேஷை பொலன்னு பொளந்துட்டாங்க. இங்க இருக்கிற டீடைல்ஸ் வச்சு யாரு ரமேஷ் அடிச்சது அப்படின்றத நீங்க தான் கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிக்க நான் உங்களுக்கு 10 செகண்ட் டைம் தரேன். அந்த 10 செகண்டுக்குள்ள நீங்க கரெக்டான ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்ற ரீசனையும் சொல்லிடுங்க. ஆரம்பிக்கலாமா? Your time starts now. ஸ்டாப். கரெக்டான ஆன்சரை பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அப்படியே டெய்லி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்க சீனு சொல்லியிருந்தீங்கன்னா கங்க்ராட்ஸ், அதுதான் கரெக்டான ஆன்சர். ஏன்னா ரமேஷ்க்கு அடிபட்டது ரைட் சைடு நெத்தியில. சோ கண்டிப்பா அது ஒரு லெஃப்ட் ஹேண்டரா தான் இருக்கணும். இங்க இருக்கிறதுல பியும் சியும் மட்டும் தான் லெஃப்ட் ஹேண்டர்ஸ். அப்ப பிய கூட இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். அதான் கிடையாது. நீங்க சியோட ரைட் லெக்க நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. அங்க ஒரு ரத்தக்கரை இருக்கும். அது வேற யாரோட ரத்தமும் இல்ல, ரமேஷோட ரத்தம் தான். எத்தனை பேர் கரெக்டா ஆன்சரை கண்டுபிடிச்சீங்க? எத்தனை பேர் நான் சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.